இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 5. இந்த லெசனோட பேர் மிட்டாயி வாலா. மிட்டாயி வாலா அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஸ்வீட்ஸ் அதெல்லாம் ரோட்டில் விற்றுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றின கதை தான். ஸோ இந்த கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. बहुत ही मीठे स्वरों के साथ वह गलियों में धूमता हुआ कहता, बच्चों का बहलाने वाला खिलौने वाला. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோட்டில் அங்கே கலியும் அப்படின்னா ஸ்ட்ரீட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க இல்லையா, விற்கிறவங்க எப்படி சொல்லிகிட்டே போவாங்க, அவங்க எப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டே ஸ்வரம் கே சாத். மீட்டே அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு. மீட்டே ஸ்வரம் கே சாத் வக கலியோனா ஸ்ட்ரீட்டு தூம்தே ஹுயே. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக அவங்க வந்து சுற்றிட்டே வராங்க. என்ன சொல்லிட்டே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சோं का बहलाने वाला खिलौने वाला. बहलाने वाला அப்படின்னா என்டர்டெய்னர். ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து நான் வந்து என்டர்டெயின் பண்ணுவேன். बच्चों को बहलाने वाला खिलौने वाला அப்படின்னு சொல்றாங்க. इस अधूर वाक्य को वह ऐसे विचित्र किंतु मादक मधुर ढंग से गाकर कहता कि सुनने वाले एक बार अस्थिर हो उठते. ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதூர் வாக்கிய. அதூர் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டான இந்த சென்டென்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரையும் வெளியில் வந்து பார்க்கணும்னு தோன்றுது இல்லையா. இஸ் அதூரே வாக்கியக்கோ வஹ் ஐசா விசித்திர கிந்து மாதக் மதுர்னா இன்டாக்சிகேட்டிங், ரொம்ப வந்து மயக்கக்கூடிய ஒரு மது ஸ்வீட்டான ஒரு தங். அந்த வாய்ஸில் என்ன சொல்கிறாங்க, காக்கர் கெஹதாக்கி சுன்னேவாலேனா அதை கேட்குறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அஸ்திர் ஹோ உட்தே. அஸ்திர் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆகுறாங்க. அவங்களுடைய அந்த தன்மையிலேருந்து அவங்க மாறுறாங்க. இது என்னன்னு பார்க்கணும், அவங்களுக்கு பார்க்க தோணுது. அதான் அஸ்திர் ஹோ உட்தே. உஸ்கே स्नेहाभिक्षिप्त कंठ से फुटा हुआ गान सुनकर निकट के मकानों में हलचल मच जाती. छोटे छोटे बच्चों को अपनी गोद में लिए युवतियां चिकों को उठाकर छयों पर नीचे झांकने लगती. उसके ஸ்னேகாபிக்ஷத் அப்படின்னா ரொம்ப பாசமாக அன்பாக கூப்பிடக்கூடிய அந்த கண்ட், அந்த சத்தத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுட்டா ஹுவா கான் சுன்னுக்கர் நிக்கட் சே மக்கானோ. நிக்கட் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற, மக்கானோ அப்படின்னா பில்டிங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹல்சல் மச்சு ஜாதி. சோட்டே பச்சோங்கோ அப்படி கோது மேலேயே. ஸோ அவங்களுடைய இடுப்பில் தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, யுவதியும் அப்படின்னா அந்த கன்னி பெண்கள், சிக்கோன்னா சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களை, சிக்கோங்கோ உட்டாக்கர் छयों அப்படின்னா வந்து அந்த பால்கனி சொல்லுவாங்களே, வீட்டுடைய மேல இருக்க அந்த பால்கனி पर नीचे झांकने लगती. गलियों और उनके अंधव्यापी छोटे छोटे उद्यानों में खेलते और इटलाते हुए बच्चों का झुंड उसे घेर लेता और तब वह खिलौने वालों वही बैठकर खिलौने की पेटी खोल देते. கலியோ அவர் உன்கே அந்தவியார்பி அப்படின்னா ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கலியோ அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்ஸில் விளையாடி இருக்கிற, அந்தவியார்பி ஸ்கூல்ஸில் இருக்கிற சோட்டே உதானம் அப்படின்னா கார்டன், அதில் விளையாடிட்டு இருக்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சத்தத்தை கேட்டு இட்லாத்தே ஹுயே பச்சோங்கா சூண்ட் அப்படின்னா அந்த கூட்டம், அந்த குழந்தைங்களோட கூட்டம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சத்தத்தில் கேட்டு உசை கேர் லேத்தா, அந்த சத்தத்தில் வந்து அவங்க ஈர்க்கப்படுறாங்க. அவர் தப் வஹ் கிலோனே வாலா வஹி பைட்டுக்கர். ஸோ உடனே அந்த குழந்தைங்க வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலயே அவர் உட்காந்து கிலௌனே அப்படின்னா டாய்ஸ், அந்த டாய்ஸோட பேட்டி கோல் தேத்து, அந்த பெட்டியை வந்து திறந்து அவர் காட்டுறாரு பசங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பச்சே கிலௌனே அப்படின்னா டாய்ஸை வந்து பாக்குறாங்க. கிலௌனே தேக்குக்கர் புல்கித் ஹோ உட்தே. புல்கித் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. நிறைய விதவிதமான அந்த டாய்ஸை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. வே பைசே லாக்கர் கிலௌனே கா மோல் பாவ் கர்னே லகத்தே. மோல் பாவ் அப்படின்னா நெகோஷியேட் பண்றாங்க. இப்ப வியாபாரம் பண்றவங்கள்ட்ட பேசுவோம் இல்லையா, இது எவ்வளோ அது எவ்வளோ பேசுவோம், அது மாதிரி குழந்தைங்களை என்ன பண்றாங்க, மோல் பாவ் கர்னே லகத்தே. பூச்தே அவங்க கேட்குறாங்க, இச்கா தாம் கியா ஹே அவுல் இச்கா ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு டாய்ஸா காமிச்சு அவங்க விலை கேட்குறாங்க. இதோட விலை என்ன கேட்குறாங்க. இச்கா தாம் அப்படின்னா ப்ரைஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதோட விலை என்னன்னு அவங்க கேட்குறாங்க. खिलौने वाले बच्चों को देखते और उनकी नन्ही उंगलियों से पैसे ले लेता और बच्चों की
இச்சானுசார் உன்ஹே கிலோனே தே தேதா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டாய் அந்த விற்கிறவர் இல்லையா, அந்த கிலோனே வாலே அவர் என்ன பண்ணுறாரு, பச்சோங்க தேக்தா சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நன்ஹி நன்ஹி உங்களையும் அப்படின்னா அந்த ஃபிங்கர்ஸ் சின்ன சின்ன அந்த கைகளில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் காசு வாங்கிக்கிட்டு இச்சானுசார் அவங்களுக்கு விருப்பமுள்ள அந்த டாயை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. खिलौने लेकर फिर बच्चे उछलने कूदने लगते और तब फिर खिलौने वाला उसी प्रकार गाकर कहता बच्चों का बहलाने वाला खिलौने वाला. ஸோ அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி சொல்லிட்டே போகிறாரு, பச்சோங்கா பெஹலானே வாலா கிலோனே வாலா, நான் டாய்ஸ் விற்கிறவன் அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டே போகிறாரு ரோட்டில். ஸோ அந்த கைகளில் அந்த காசு வாங்கும்போது அவருக்கு அதுதான் அந்த சந்தோஷம் தருது. இச்சானுசார் உன்ஹே கிலோனே தே தேதா கிலோனே லேக்கர் ஃபிர் பச்சே உச்சல்னே கூத்னி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப எழுந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு அதை சொல்லிகிட்டே போகிறாரு. சாகர் கி ஹிலாரே கி माती उसका यह मातक घान गली भर के मकानों में इस ओर से उस ओर तक लहराते हुआ पहुंचाते और खिलौने वाला आगे बढ़ जाते. ஸோ சாகர் கே ஹிலாரே அப்படின்னா அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சீல இருக்கிற அந்த ஹிலாரே அப்படின்னா ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹில் வரைக்கும் அந்த சாகருடைய வேவ்ஸ் போகிறது எப்படி இருக்கும் மாற்றி, அது மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய சத்தம் மாத்தக்கு கான் அந்த அழகான அந்த சத்தம் எப்படி இருக்குது, கலீபர் மக்கானோமே இஸ் ஓர் சே உஸ் ஓர் தக். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் அவருடைய அந்த சத்தம் கேட்டுகிட்டே வந்து போகுது. அவர் ஆகே படு ஜாத்தி, அவர் முன்கூட்டி போய்கிட்டே இருக்கிறாரு. राज विजय बहादुर के बच्चे भी एक दिन खिलौने लेकर घर आए. वे 2 बच्चे थे, चुन्नू और मुन्नू. चुन्नू जब खिलौने ले आया तो बोला मेला घोला कैदा सुंदर है. मुन्नू बोला औल देखो मेला कैसा सुंदर है. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜ் பகதூர் அப்படின்றவடைய அவங்கள்ட்ட 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட பேர் சுன்னு ஒரு முன்னு. அந்த சுன்னு முன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு நாளைக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வராங்க, அந்த கிலோனே வாலட்ட டாய்ஸ் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மழலை குரலில், அதாவது மேரா அப்படின்றது வந்து இங்கே மேலா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மழலை குரலில் என்ன சொல்கிறாங்க, மேலா கோலா அப்படின்றது கோடான்னு அர்த்தம். என்னுடைய அந்த குதிரை பாரு, டாய் குதிரை எப்படி இருக்கு, கைஜா சுந்தர் ஹே எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கைசா சுந்தர் ஹே அப்படின்றத வந்து அந்த குழந்தைங்க பேசும் இல்லையா, கைஜா சுந்தர் ஹே அப்படின்னு சொல்றாங்க. முன்னு போலா அவுல் தேக்கோ எந்த பாரு எப்படி இருக்கு, மேலா கைஜா சுந்தர் ஹே எந்த கூட ரொம்ப அழகா இருக்கு எந்த பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. दोनों अपने हाथी घोड़े लेकर घर भर में उछलने लगे. इन बच्चों की माँ रोहिणी कुछ देर तक खड़े खड़े उनका खेल निर्गदी रही. अंत में दोनों बच्चों को बुलाकर उसने पूछा, अरे ओ चुन्नू मुन्नू, ये खिलौने तुमने कितने में लिया है. ஸோ தோனோ அப்படின்னா அந்த 2 பேர் யாருன்னா சுன்னு முன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஹாத்தி கோடே அந்த டாய் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்ப்பர்மே ஒரு வீடு ஃபுல்லாக அவங்க விளையாடிட்டே இருக்காங்க. உச்சல்னே லகே நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க. இன் பச்சோங்கி மா ரோஹிணி, அவங்களோட அம்மா வந்து ரோஹிணி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, கடே உனக்கு நின்று அவங்களுடைய விளையாட்டை பார்த்துட்டே இருக்காங்க. நிர்கதி ரகி அவங்க கண்டினியூ பண்ணி விளையாடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மேர் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, தோனோ பச்சோங்க புலாக்கர் கூப்பிட்டு அவங்க उसने पूछा, अरे ओ चुन्नू मुन्नू ए खिलौने तुमने कितने में लिया है, எத்தனை எவ்வளவு ரூபாய்க்கு உனக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. முன்னு போலா 2 पैसे में खिलौने वाला दे गया है. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, முன்னு சொல்றாங்க 2 ரூபாயில எனக்கு அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி சோச்னி லகி இத்தனை ராஸ்தே கைசே தே கயா ஹே. இத்தனை ராஸ்தே அப்படின்னா இந்த வழியில் அவரால் எப்படி கொடுக்க முடியுது, இவ்வளோ காசு கம்மியாக எப்படி கொடுக்க முடியுது. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ கம்மியாக காசு கொடுக்கறது. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவங்க கத்திட்டே வித்துட்டே போகிறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான காசில் கொடுத்துருக்காரு, எப்படி அவரால் கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கைசே தே கயா ஹே यह तो वही जाने, அவருக்கு தான் இது தெரியும். लेकिन दे तो गया ही है, इतना तो निश्चय है. ஸோ கண்டிப்பாக அவர் கொடுத்துட்டாரு, அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. एक जरा सी बात ठहरी, रोहिणी अपने काम में लग गई. ஸோ கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, अपने काम में लग गई. फिर कभी उसे इस पर विचार करने की आवश्यकता भी भला क्यों पड़ती. ஸோ இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது, இதை பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை.
छह महीने बाद, छह அப்படின்னா வந்து 6 मंथ्सக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா नगर भर में 2-4 दिनों से एक मुरली वाले के आने का समाचार फैल गया. ஸோ நகர் பர் அப்படின்னா ரொம்ப பேச்சுவார்த்தை, நகரத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்களாக என்ன நடக்குது அப்படின்னா முரளி வாலேனா அந்த ஃப்ளூட் வாசிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த முரளி வாலேக்கு ஆனே க சமாச்சார், யாரோ ஒரு முரளி வாலை வரப்போறாரா, நம்ம ஸ்ட்ரீட்டில் கூட விற்க போகிறாங்களா, நம்ம ஊரில் கூட அவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாருமே பேசிக்கிறாங்க. லோग कहने लगे भाई वाह मुरली बजाने में वह एक ही उस्ताद है, मुरली बजाकर गाना सुनाकर वह मुरली बेचता भी है, सो भी धो दे पैसे पे, भला इसमें उसे क्या मिलता होगा, मेहनत भी तो ना आती होगी. ஸோ என்ன எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா பாய் வாஹ், அவர் வந்து முரளி பஜாத்தி அந்த ஃப்ளூட் வாசிக்கிறதுல ரொம்ப அழகா, உஸ்தாத் அப்படின்னா வந்து அவர் வந்து ரொம்ப மாஸ்டர், அவர் ரொம்ப நல்லா வாசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முரளி பஜாக்கர் கானா சுனாக்கர், ஸோ பாட்டும் பாடுறாரு கூடவே, அது கூட இல்லாமல் முரளி பேச்தா, நம்மளுக்கு விற்கவும் செய்கிறாரு, அது நம்மளுக்கு வித்தும் கொடுக்குறாரு. அது கூட எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோ பைசே மே 2 ரூபாயிலே அவர் விற்கிறாரு. வெலா இஸ்மே வேல் உசே கியா மில்தா ஹோகா, ஸோ அவருக்கு என்ன கிடைக்கும் இதில் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. மெஹனத் பீ தோ நா ஹாத்தி ஹோகா, மெஹனத் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், ஸோ அந்த ஃப்ளூட் செய்கிறாங்க இல்லையா, செய்கிறாங்க ரோட்டில் வந்து பாடி விற்கிறாங்க, ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பைசா கூட அவருக்கு கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. एक व्यक्ति ने पूछ लिया कैसे है वह मुरली वाला, मैंने तो उसे नहीं देखा. ஒரு व्यक्ति அப்படின்னா ஒரு மேன், ஒரு ஆள் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைசா ஹே வஹ் முரளி வாலா, ஸோ எப்படி இருப்பாரு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரு, மைனே தோ உசே நஹி தேக்கனா, அவரை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு. உத்தர் மிலா, ஸோ இன்னொருத்தர் அதுக்கான பதில் சொல்றாரு, உமர் தோ உஸ்கி அபி அதிக் நா ஹோகி, யஹி 30-32 கா ஹோகா. ஸோ ஒரு 30-36 அந்த மாதிரி வயசு தான் இருக்கும். 30-32 का होगी, उसके अभी अधिक ना होगा, ரொம்ப அதிகமாக இருக்காது, ஸோ 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். தும்லா பத்லா கோரா யுவக் ஹே, அப்படி ஒரு மாதிரி ஸ்லைட்லி பில்ட், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பார். கோரா யுவக் ஹே, பிகானேரி ரங்கீன் சாஃபா பாந்துதா ஹே, ஸோ பிகானேரி அப்படின்றது ஒரு கலரு, அந்த கலரான சாஃபா அப்படின்னா டர்பன் கட்டியிருப்பார், பாந்தா ஹே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கலருக்கான ஸ்கார்ஃப் அவர் கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. வஹி தோ நஹி ஜோ பெஹலே खिलौने बेचा करता था, क्या वह पहले खिलौने भी बेचा करता था. ஸோ திருப்பி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் நடக்குது, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பெஹலே கிலோனே பேச்சா கர்த்தா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வந்து டாய்ஸ் வித்தார் இல்லையா, அவர் தான் இவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. தெரியாதவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியா வஹ் பெஹலே கிலோனே பி பேச்சா கர்த்தா, ஸோ இதுக்கு முன்னாடி அவர் டாய்ஸ் கூட வித்தாரா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. हाँ जो आकर प्रकार तुमने बताया उसी प्रकार का वह भी था. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எப்படி வந்து இது டாய்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வித்தாரோ, இப்போ எப்படி முரளி விற்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் டாய்ஸும் வித்தாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. हाँ जो आगर प्रकार तुमने बताया उसी प्रकार का वह भी था, तो वही होगा, पर भाई यह वह एक उस्ताद. ஸோ என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா ஆகர் பிரகார் தும்னே பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னாலே அவரே தான். ஸோ ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து யார் ஒருத்தர் கிலோனே வாழை வித்தாரோ அவர் தான் இந்த முரளி விற்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. தோ வஹி ஹோகா பர் பை यह वह एक उस्ताद, सो அவர் ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. प्रतिदिन इसी प्रकार उस मुरली वाले की चर्चा होती. प्रतिदिन அப்படின்னா एवरीडे இவரை பத்தி எல்லாரும் நகரத்துல பேசிட்டே இருக்காங்க. प्रतिदिन नगर की प्रत्येक गली में उसका मादक मृत्यु स्वर सुनाई पड़ता, बच्चों को बहलाने वाला मुरली वाला. ஸோ அடுத்த நாள் என்ன கேட்குது அப்படின்னா பிரத்யேக கலிமே, ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்ட்ரீட் கலினா ஸ்ட்ரீட்னு சொல்லியிருந்தேன், கலிமே உஸ்கா மாத்தக் மிருத்யுக்கு அதே மாதிரி அந்த இன்டாக்சிகேட்டிங் வாய்ஸ் வந்து கேட்குது. ஸ்வர் சுனாயப்படுத்தா என்ன விற்கிறாரு இப்போனா பச்சோं का बहलाने वाला मुरली वाला, बहलाने वालाனா என்டர்டைனர், मुरली वाला मुरलिया वाला அப்படின்னா வந்து அந்த ஃப்ளூட் விற்கிறவங்க அப்படி சொல்றாங்க. ரோஹிணி நேபி मुरली वाला का यह स्वर सुना, तुरंत ही उसे खिलौने वाला का स्मरण
हो आया। उसने मन ही मन कहा खिलौने वाला भी इसी तरह गा गा कर खिलौने बेचा करता था. ஸோ ரோஹிணி உடனே என்ன யோசிக்கிறாங்க, இந்த சவுண்டு கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து முரளிவாலா அவருடைய அந்த சத்தம் மாதிரி இருக்கு. நே பி முரளிவாலா கா யஹ் ஸ்வர் சுனா. முரளிவாலாவுடைய இந்த சத்தம் கேட்கும்போது அவங்களுக்கு துறந்து உடனே யாருடைய ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோனே வாலா கா ஸ்மரன்ஸ்மரனா ரிமெம்பரன்ஸ், அவங்களுடைய ரிமெம்பரன்ஸ் வருது அதே சத்தம் அந்த மாதிரி கேட்கும்போது. உஸ்னே மன் ஹி மன் கஹா, மனசுக்குள்ளேயே அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளிவாலா கிலோனேவாலா கூட இதே மாதிரி தான் பாடிட்டே வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. ரோஹிணி उठकर अपने पति विजय बाबू के पास गई. जरा उस मुरली वाला को बुलाओ तो चुन्नू मुन्नू के लिए ले लूं. क्या पता है फिर इधर आए ना आए, वे भी जान पड़ता है. पार्क में खेलने निकल गए हैं. ரோஹிணி உடனே என்ன சொல்றாங்க, இந்த சத்தம் கேட்டோன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் விஜய் பாபு அப்படின்றவர்கிட்ட சொல்றாங்க, ஜரா உஸ் முரளி வாலோக்கு புலாவோ, ஸோ அவரை வந்து கூப்பிடுங்க, நம்ம என்ன பண்ணலாம் சுன்னு முன்னுக்காக நம்ம முரளி வாங்கலாம். கியா பத்தா யஹ் ஃபிர் இதர் ஆயே நான் ஆயே, ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட்டுக்கு திருப்பி வருவாரோ என்ன தெரியாது, அதனால நம்ம வாங்கிடலாம். வேபி இந்த வே அப்படின்றது சுன்னு முன்னு சொல்றாங்க. வேபி ஜான் படுத்தா ஹே பார்க் மே கேள்னே நிகழ் கயே ஹே, ஸோ அவங்க விளையாட போயிருக்காங்க, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க வாங்கி தர சொல்லி கேட்பாங்க, அதனால நீங்க அதை வாங்குங்க, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. विजय बाबू एक समाचार पत्र पढ़ रहे थे. उसी तरह उसे लिए हुए वे दरवाजे पर आकर मुरलीवाला से बोले, क्यों भाई किसी तरह देते हो मुरली. ஸோ அவங்க சொன்ன உடனே இந்த ரோஹிணி சொன்னவன அவங்க ஒய்ஃப் சொன்னவன நம்ம விஜய் பாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமாச்சார பத்திரம் படிச்சுட்டு இருக்கவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தர்வாசா டோர் பக்கத்தில் போயிட்டு முரளிவாலாவை பார்த்து கேட்குறாரு, கியோம் பாய் கிஸ் தரக் தேத்தே ஹே, எப்படி தரீங்க, எப்படி இந்த ஃப்ளூட் எந்த மாதிரி வழியில் தரீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. किसी की टोपी गली में गिर पड़ी, किसी का जूता पार्क में ही छूट गया और किसी की சோதனி ஹி டிலி ஹோக்கர் லடக் ஆயி ஹே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, முரளிவாலா பின்னாடியே வந்து குழந்தைங்க ஓடி வராங்க இல்லையா, அவங்க எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட டோப்பி வந்து கலிமே கிர்படி, ஸோ அவங்க வந்து அவர் பின்னாடி அவ்வளோ ஆர்வமாக வராங்க, அவங்களுடைய டோப்பி வந்து கலி அந்த ஸ்ட்ரீட்லேயே விழுந்துருது. கொஞ்சம் பேரோட ஜூத்தா அப்படின்னா அந்த ஷூஸ் அவங்க போட்டிருக்க ஷூஸ் வந்து பார்க்லேயே விட்டுட்டு அவர் கூடயே ஓடி வராங்க. அவர் கிசிக்கு சோதனி பஜாமா அவங்க போட்டிருக்காங்களே இந்த ட்ரெஸ் வந்து டிலினா லூஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க அவர் கூட ஓடி வராங்க. इस तरह दौड़ते हाफते हुए बच्चों का झुंडனா அந்த க்ரௌட் குழந்தை பட்டாளம் சொல்றாங்களே அவங்க எல்லாருமே पहुंचा और பின்னாடி ஓடி வராங்க. एक स्वर से सब बोल उठे, अब भी लेंदे मुल्ली और அம்பி லேந்தே முள்ளி. ஸோ அந்த குழந்தைங்க அந்த பாஷை வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கும் முள்ளி தரணும், எங்களுக்கும் வேணும். அந்த முரளி அப்படின்றத வந்து குழந்தைங்க மழலையாக சொல்லும் போது முள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அபி லேந்தே முள்ளி நாங்கள் இப்பயே வாங்கிப்போம், அவர் அம்பி லேந்தே முள்ளி நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முரளிவாலா ஹர்ஷ் கந்த் ஹோ உட்டா போலா சப்கோ தேங்கே பையா லேக்கின் ஜரா ருக்கோ டெஹரோ एक को देने दो, अभी इतनी जल्दी हम कहीं लौट थोड़ी ही जाएंगे. ஸோ முரளிவாலா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவ்வளோ பேர் கூட வந்தாலும் அவர் எப்படி சொல்கிறாரு, ஹர்ஷ்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக அவர் என்ன சொல்கிறாங்க, கத் ஹோ விட்டா அவர் வந்து குரலை ரொம்ப தாழ்த்தி அவர் சொல்கிறாரு, சப்கோ தேங்கே பையா அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன், லேக்கின் ஜரா இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க, டெஹரோ வெயிட் பண்ணுங்க, ஏக்கோ தேனது ஒருத்தருக்கா நான் தரேன், அபி இத்னி ஜல்தி ஹம் கஹி லவுட் தவுடே ஹி ஜாயேகி, நான் திரும்ப இதை விற்காம இங்கேருந்து நான் போக மாட்டேன். லவுட் அப்படின்னா வந்து நான் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன். பேச்னே தோ ஆயே ஹி ஹே, ஸோ நான் இதை விற்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். और है भी इस समय मेरे पास एक दो नहीं पूरी சத்துவான்னா 57 என்கிட்ட இருக்கு, 1-2 நான் கொண்டு வரல, 57 கொண்டு வந்திருக்கேன், இது எல்லாமே நான் இங்கே கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு நம்ம இவர் கூப்பிட்டாங்களே ரோகிணியோட ஹஸ்பண்ட் விஜய் பாபு சார் கூப்பிட்டாங்களே அது ஞாபகம் வருது. हाँ बाबूजी क्या पूछा था आपने, कितने में दी दो, वैसे 3 पैसे के हिसाब से है, पर आपको 2 पैसे में ही दे दूंगा. ஸோ அப்போ தான் அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன கேட்டீங்க என்கிட்ட, கித்தனே மேதி அவ்வளோதானே கேட்டீங்க, உங்களுக்கு நான் எவ்வளோக்கு கொடுக்குறேன், 3 பைசேக்கு ஹிசாப்னா கேல்குலேட் பண்ணால் 3 rupees வரும், ஆனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், பர் ஆப்கோ 2 पैसे में ही दे दूंगा அப்படின்னு சொல்கிறாரு. विजय बाबू भीतर बाहर दोनों रूपों में मुस्करा दिया, मन ही मन कहने लगे,
कैसा है? देता तो सबको इसी भाव से है, पर मुझ पर उल्टा एहसान लाद रहा है. ஸோ விஜய் பாபு என்ன சொல்றாரு, பீத்தர் அப்படின்னா உள்ளே இருந்து பாகர் வெளியில வராரு. தோனோ ரூபோ மே முஸ்கரா தியா. முஸ்கராதினா 2 ரூபீஸ் கையில வச்சுட்டு முஸ்கரா அப்படின்னா ஸ்மைல் பண்றாரு. மன் ஹி மன் कहने लगा. அவர் மனசுக்குள்ள என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேதா தோ சப்கோ இசி भाव से है. ஸோ எல்லாருக்கும் நீ 2 ரூபீஸ்க்கு தான் கொடுக்குற, பர் முஜ் பர் உல்டா எஹசான் லாத் ரஹா. ஆனால் என்கிட்ட சொல்லும் போது வேற மாதிரி ஒரு பாவத்தோட நீ சொல்ற. மனசுல நினைச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்டே சொல்றாங்க, தும் லோகோं की झूठ बोलने की आदत होती है. ஸோ நீங்கெல்லாம் என்ன, தும் லோகம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பிசினஸ் பண்ற பீப்புளை சொல்றாரு. தும் லோகோं की झूठ बोलने, நீங்க எப்பவுமே பொய் சொல்லி தான் நீங்க பண்றீங்க. பொய் சொல்றது உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, ஆதத் அப்படின்னா ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. தேத்தே होंगे सभी को 2-2 पैसे में, पर एहसान का बोझा मेरे ही ऊपर லாத் ரஹே ஹோ. ஸோ எல்லாருக்கும் நீ அந்த மாதிரி 2 ரூபீஸ்க்கு தான் கொடுக்குற, ஆனால் எஹசான் கா போஜா அப்படின்னா அந்த பேர்டன், எஹசான் அப்படின்னா ஃபேவர் பண்ணுற மாதிரி, அந்த ஃபேவர் பண்ணுற அந்த பேர்டனை நீ என்ன பண்ணுற, மேரே ஹி ஊப்பர் லாத் ரஹே ஹோ. ஸோ என்கிட்ட நீ அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. முரளிவாலா ஏக்தம் அப்ரதிப் हो उठा. बोला, आपको क्या पता बाबूजी की इनकी असली लागत क्या है. ஸோ முரளிவாலாக்கு அவர் அப்படி சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ரிதிப்னா ரொம்ப வந்து ஒரு திருப்தி அடையாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எழுந்து சொல்கிறாரு, ஒரு யூனிக் டோனில் சொல்கிறாரு. போலா, ஆப்கோ கியா பத்தா பாபுஜி, உங்களுக்கு என்ன தெரியும், இன்கி அஸ்லி லாகத் கியா ஹே. ஸோ லாகத் அப்படின்னா வந்து அதோட காஸ்ட், நான் இது செய்யறதுக்கும் நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கும் நான் வரதுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும். எஹுதோ கிரகங்கோ கா தஸ்தூர் ஹோத்தா ஹே. கி கிரகங்கோ அப்படின்னா கஸ்டமர்ஸ் வாங்குறாங்களே அவங்களுடைய, தஸ்தூர் அப்படின்னா அவங்களுடைய ஸ்லாங், நீங்கள் இந்த மாதிரி தான் எங்ககிட்ட பேசுகிறீங்க. தஸ்தூர் ஹோத்தா ஹே கி துகான்தார் சாஹே ஹானி உட்டாக்கர் சீஸ் क्यों ना भेजे. ஸோ சாஹே ஹானி உட்டாக்கர், ஹானி அப்படின்னா லாஸில், அப்போ நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை விட கம்மியாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. துக்கான்தார் சாஹே ஹானி உட்டாக்கர் சீஸ் கியோ நா பேஜே, எதுக்காக அவங்க இந்த மாதிரி விற்க மாட்டேங்கிறாங்க, அப்போ லாஸில் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பர் ग्राहक यही समझते है दुकानदार मुझे लूट रहा है. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேற என்னவும் நினைக்கிறீங்க, துக்கான்தார் அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க உங்களை வந்து ஏமாத்துறாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க. आप भला काहे को विश्वास करेंगे. ஆனால் நாங்கள் பலானா பொய் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களை நம்புறீங்க. लेकिन सच पूछिए तो बाबूजी असली दाम तो ही 2 पैसा है. ஸோ அஸ்லி தாம், ப்ரைஸ், தாம்னா ப்ரைஸ். ஸோ அஸ்லி தாம் எவ்வளோ ரூபா, 2 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறார். आप कहीं से 2 पैसे में ये मुरली नहीं पा सकते. ஆனால் உங்களால் இந்த 2 ரூபாயில் வேற எங்கேயும் வாங்க முடியாது. मैंने तो पूरी 1000 बनवाई थी तब मुझे इस भाव पड़ी है. ஸோ நான் எவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன், 1000, ஒரு 1000, ஹசார்னா 1000 சொல்லுவாங்க. ஸோ 1000 வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த பாவத்தில் தான் நான் உங்ககிட்ட பேசியாக வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. विजय बाबू बोले, अच्छा मुझे ज़्यादा वक्त नहीं, जल्दी से 2